වතුකරයට සීමා වුණු වතුකරේ ජනතාව විදිහට අපි හඳුන්වපු ජනතාව වෙනුවෙන් නිවසක හිමිකම සැබෑවට පත් කරන මේ ඓතිහාසික කාර්යභාරයක් වෙනුවෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු ජනාධිපති අනුර කුමාර දිසානායක මැතිතුමන්ගේ සම්ප්‍රාප්තියයි මේ මොහොතේදී සිදුවන්නේ. Presence of His Excellency President Dissanayake at this event. This is மலையக மக்களின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய மும்மத தலைவர்களே, அதேபோல் இந்தியா நாட்டு உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்களே, அன்புக்குரிய தோழர் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன அவர்களே, அமைச்சர் தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கிற ஆளுநர்களே, பிரதி அமைச்சர்களே, அரசு அதிகாரிகளே, உயர்ஸ்தானிகருடைய அதிகாரிகளே, பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் என் இனிய மலையக சொந்தங்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையில் மலையக மக்கள் 200 வருடங்காலமாக துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் வாழ்ந்த மக்கள். இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு அச்சாணியாகவும் பொருளாதாரத்தின் ஊற்றுக்கண்ணாகவும் எமது மக்கள் திகழ்ந்தார்கள். இந்த நாட்டிலே மக்களை படிக்க வைத்தார்கள். வைத்தியர்களை, பொறியியலாளர்களை, தொழில் வல்லுநர்களை உருவாக்கியது இந்த மலையக தமிழ் மக்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் எங்களை படிக்க வைக்கவில்லை. 1948ஆம் ஆண்டு இலவச கல்வி அறிமுகப்படுத்திய போதும் மலையக மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. எத்தனையோ பிதாக்களையும் எத்தனையோ தலைவர்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் வாக்குக்காக எங்களை பார்த்தார்களே ஒழிய எங்களது வாழ்க்கையை எவரும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த நாட்டில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், மக்கள் நாயகன் உருவெடுத்த நாடாக இலங்கை மாறியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவே நாங்கள் ஹெட்டன் பிரகடனம் மூலமாக நாங்கள் மலையக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த வேலை திட்டத்திலே மிக முக்கியமாக மலையக மக்களுடைய காணி உரிமை, வீட்டு உரிமையை நிச்சயமாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் என்ற ஒரு வாக்குறுதியை நாங்கள் வழங்கியிருந்தோம். அன்பார்ந்த மலையக சொந்தங்களே,
எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வரலாற்று திருப்புமுனையை ஏற்படுத்துவதற்காகவும் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இன்று எமக்கான ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார். இவருடைய சேவை இலங்கையில் மாத்திரமல்ல, இன்று உலகமே இன்று அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இன்று ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். எனவே இதனூடாக எமது மலையக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக நாங்கள் தீர்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக இந்திய அரசாங்கம் 10,000 வீட்டு திட்டத்தை எங்களுக்கு அறிவித்திருந்தார்கள். கருமை யுகத்தை மாற்றி அருமை யுகமாக மாற்றி தந்திருக்கும் எனது அன்புக்குரிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களை வரவேற்ற வண்ணமாக எனது உரையை நான் தொடங்குகின்றேன். உண்மையில் தோட்டத்திலே பிறந்து அந்த சமூகத்திலே இருந்து வந்தவனின் அடிப்படையிலே இந்த வரலாற்று முக்கியத்துவம் மாற்றம் எமது மலையக மக்களுக்கு மிகப்பெரிய கொடையாக அமைந்திருக்கிறது. நாங்கள் கூறியது போல மலையக மக்களுக்கு இந்த இந்திய அரசாங்கம் வழங்கிய 10,000 வீட்டு திட்டங்களோடு அந்த மக்களுக்கு நிச்சயம் காணி உரிமையை தேசிய மக்கள் சக்தி வழங்கும் என்பதை நான் மக்களுக்கு அன்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்பார்ந்த மக்களே, அதே போல எமது ஜனாதிபதி கூறியது போலவும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வையும் நாங்கள் பெற்றுத் தருவோம் என்ற செய்தியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இன்று மலையகத்திலே எங்களை பார்த்து விமர்சனம் செய்பவர்கள் நற்காரியங்கள் தயவு செய்து நீங்கள் மக்களுக்கு இழைத்த துரோகம் போதும். இனியும் நீங்கள் எங்கள் மக்கள் அபிவிருத்தியிலே செல்லுகின்ற இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தை குழப்ப வேண்டாம் என்று நேரத்தில் நான் கோரிக்கை விடுக்கிறேன். එතටම මම ඉපදුනේ වත්තේ ලයමතම මම ජීවත්තුනේ මලේගම් ජනතාව ඉන්දියාවෙන් දෙවිල්ලා අවුරු 200ක් එම නායකයෝ එම දේශපාලක පක්ෂේ අපි ජීවිතේ බැලුවේ නැහැ. අපගේ ඡන්දය විතරයි බැලුවේ. අපිට ගැන අපේ ආණ්ඩුව අපි මහජනතා ආණ්ඩුව දෙන් පත් කරලා තියෙනවා. මේ රටේ ඉන්න මලේගම් තමිழ் ජනතාව විතරක් නෙමෙයි, මේ රටේ ඉන්නේ දෙමළ සිංහල මුස්ලිම් සියලු ජනතාවට හොඳ රටක් හදනවා අපි ඒකට නායකත්වය දෙනවා. අපි ජනාධිපති සහෝදරයා අද ලංකාව විතරක් නෙමෙයි ලෝකේ දැන් සතුටෙන් ඉන්නවා. අපි ලාංකිකයෝ හොඳ බලාපොරොත්තු වෙනවා. அன்பார்ந்த மக்களே, இந்த புதிய யுகத்திலே நாங்களும் வீர நடை போட ஒரு கௌரவமான பிரஜை வழங்கியமைக்காக அரசாங்கத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக சி.வி. வேலுப்பிள்ளை கூறிய ஒரு கவிதையினோடு எனது உரையை நான் முடிக்க நினைக்கிறேன். ஆழ புதைத்த தேயிலை செடியின் அடியில் புதைந்த அப்பனின் சிதை மேல் ஏழை மகனும் ஏறி மிதித்து இங்கு எவர் வாழவோ தன்னுயிர் தருவன். இன்று இந்த நாட்டு மக்களையும் நாட்டையும் கட்டியெழுப்பின மலையக மக்களை கடந்த காலத்திலே மறந்திருந்தார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எங்களுக்கான தலைமைத்துவத்தையும் எங்களுக்கான விடிவையும் பெற்றுக் கொடுப்பார் நம்பிக்கையோடு மலையகத்திற்கு மகிழ்ச்சி, நம் மக்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.